ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஜெஃப்ரி சாசர். ஜெஃப்ரி சாசர் பற்றி பார்க்குமா? தி கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போயட் ஆஃப் மிடில் ஏஜஸ். மிடில் ஏஜஸில் வந்து ஜெஃப்ரி சாசர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? இவர் எந்தெந்த ஏஜஸில் வாழ்ந்தார்னா 1340 to 1400 வரைக்கும் வாழ்ந்தார். எந்த செஞ்சுரின்னு கேட்டிங்கன்னா 14th century. ஓகேவா? இவர் இருக்கிற காலகட்டத்தில் ஃபேமஸ் ஹிஸ்ட்ரி ஒர்க் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வந்து 100 years war. இது வந்து எவ்வளோ நாள் நடந்ததுன்னா 1337 to 1453. கரெக்டாக பார்க்கணுன்னா 116 years வந்து இந்த வார் நடந்தது. யாருக்கும் நடந்துச்சுன்னா ஃப்ரான்ஸ்க்கும் இங்கிலாந்துக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து பிளாக் டெத்துன்னு வந்து ஒரு வார் வந்தது. அது எப்போனா 1348 to 1349. பிளேக் பை பிளாக் ரேட். பிளேக்னு வந்து ஒரு நோய் அங்கே பரவுச்சு. அது வந்து எதனாலனா வந்து ரேட் வந்து கடித்து மக்களை வந்து கொன்றதுனால அவங்களுக்கு ஒரு நோயாக வந்துச்சு. ஓகேவா? தேர்ட் வந்து பெசன்ட் ரிவால்ட். அது எப்போ நடந்ததுன்னா 1381. பெசன்ட் மீன்ஸ் ஃபார்மர்ஸ் கிரியேட்டட் வார். இந்த பெசன்ட் வார் வந்து யார் கிரியேட் பண்ணுறதுனா ஃபார்மர்ஸ் தான். அதுக்கு ஹெட் வந்து யாருன்னா ட்ரைலர்ஸ் ரெபல்லியன். ட்ரைலர் அப்படின்றவர் தான் ஹெட் அந்த வார்க்கு. அதனால் அனதர் நேம் வந்து பெசன்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரைலர்ஸ் ரெபல்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாசர் இருந்த காலகட்டத்தில் வந்து எஜுகேஷன் வந்து யூனிவர்சிட்டிக்கு போயெல்லாம் யாரும் படிக்கல. லேர்ன் த்ரூ நேச்சர் வழியாக தான் படித்தாங்க. யூனிவர்சிட்டி எதுவும் கிடையாது. ஓகேவா? ஜெஃப்ரி சாசருடைய ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ வைன் மர்ச்சன்ட். ஓகேவா? இவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வைன் ஷாப்பில் வந்து வேலை செஞ்சிட்ருப்பார். ஓகேவா? ஆமாம். லாங்குவேஜ் வந்து அந்த பீரியடில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா மிடில் இங்கிலீஷ் டயலெக்ட், ஈஸ்ட் மிட்லாண்ட். ஓகேவா? அடுத்து ஒர்க்ஸ் ஆஃப் சாசர் பார்த்தோன்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ரோமன் டெலா ரேசா அண்ட் தி புக் ஆஃப் டச்சஸ்.